வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் உபாசனை தெய்வம், குலதெய்வம் என்றால் என்ன, இது எப்படி ஜாதகத்தில் கணிக்க முடியும், குலதெய்வம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சில பதிவுகள் நான் தந்திருக்கேன். ஆனால் இந்த உபாசனை தெய்வம் என்பதை எப்படி கணிக்க வேண்டும் ஜாதகத்தில், அதை பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உபாசனை தெய்வம் என்பது என்ன, அது எதற்காக கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றியும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குலதெய்வம் என்பது என்ன, குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இந்த உபாசனை தெய்வம் மூன்று ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. குலதெய்வம் என்பது பரம்பரையாக நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம், அதற்கு பேர்தான் குலதெய்வம். குலத்தை காக்க வந்த தெய்வம் குலதெய்வம். இந்த குலதெய்வம் என்பது 7 பரம்பரைக்கு பிறகு மறந்து போகும். அப்படி இல்லை என்றால் வேறு ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்து வழிபடுகின்ற நிலை என்பது ஏற்படும். இது குலதெய்வத்தினுடைய கோபம், சாபத்திற்கு ஆளானவர்களுடைய குடும்பத்தில் இந்த நிகழ்வுகள் 7 பரம்பரைக்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இஷ்ட தெய்வம் என்பது நம்முடைய ஆசை, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். அந்த தெய்வத்திற்குரிய வழிபாட்டை நம்ம மேற்கொள்கின்ற பொழுது அது இஷ்ட தெய்வமாக செயல்படும். உபாசனை தெய்வம் என்பது என்ன, இந்த குல தெய்வமும் கிடையாது, இஷ்ட தெய்வம் கிடையாது. அப்படின்னா இந்த உபாசனை தெய்வம் என்பது என்ன? இந்த உபாசனை தெய்வம் என்பது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து கணிக்கப்படுகின்ற தெய்வம்தான் உபாசனை தெய்வம். அருள் தருகின்ற தெய்வம், அனுகிரகம் செய்கின்ற தெய்வம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பரிகார பூஜை, கோயிலுக்கு போகிறது, நிறைய விஷயங்களை செஞ்சு பார்க்குறீங்க. அப்படியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்பது விலகவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் நமக்கே வெறுப்பாயிடும், என்னடா இது, என்ன விஷயம் செஞ்சாலும் அதே இடத்துல திரும்ப வந்து நிற்கிறோம், ஒரு விஷயமும் சரியாக நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அந்த ஜாதகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உபாசனை தெய்வம். இந்த தெய்வத்தை யார் வழிபடுகின்றார்களோ அந்த ஜாதகருக்கு எந்த விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தடையில்லாமல் நடத்தி தரும். அதான் முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது தானாக வந்துவிடும். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் அந்த சக்தியை தாண்டக்கூடிய ஒரு குடையாக, உங்களை காக்கக்கூடிய தெய்வமாக இந்த உபாசனை தெய்வம் துணையாக இருக்கும். உபாசனை தெய்வம் என்பது ஒரு குடும்பத்திற்கே இந்த தெய்வம் தான் உபாசனை தெய்வம், இதை வழிபடணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உபாசனை தெய்வம் என்பது உங்களுடைய ஜாதகத்திற்கு வழிகாட்டியாக, உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் உபாசனை தெய்வம். அது ஒவ்வொரு ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த உபாசனை தெய்வம் என்பது மாறுபடும். இது குடும்ப தெய்வம் அப்படின்னா அது குல தெய்வம் தான். இது உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் உபாசனை தெய்வம். இது நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. உபாசனை தெய்வத்தை நம்ம 2 வழியாக கண்டுபிடிக்கலாம். முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்திற்கு 9வது இடம் பாக்கியஸ்தானம், அந்த இடத்திற்குரிய அதிபதி யாரோ அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். இந்த நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம். நட்சத்திர சாரம் தெரிஞ்சாதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் எடுக்க முடியும். எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 9வது ஸ்தானத்திற்குரிய அதிபதி யார், அந்த அதிபதி எந்த இடத்துல போய் நிற்கிறாரு, எந்த இடத்துல வேணால் நிற்கலாம். அது பாதகத்தில் கூட நிற்கலாம், இல்லை 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கூட நிற்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த 9ஆம் இடத்திற்குரிய அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த நட்சத்திர சாரம் எதுவோ அதற்குரிய தெய்வத்தை நீங்கள் உபாசனை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தால்
உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடையில் தரக்கூடிய விஷயங்களுக்கு இந்த உபாசனை தெய்வம் ஒரு காக்கும் சக்தியாக தடைகளை தாண்டக்கூடிய சக்தியை தரும். இந்த ராசி கட்டத்தில் ரிஷப லக்கணம்னு எழுதியிருக்கேன். இந்த ரிஷப லக்கணத்திற்கு 9வது வீடு மகர வீடு. அப்படின்னா இந்த மகரத்திற்குரிய அதிபதி சனி எங்கிருக்கின்றார்? சிம்மத்தில் அமர்ந்திருக்கின்றார். சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி எந்த நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். மகம் அப்படின்னு சொன்னாலே கேதுவினுடைய சாரம் பெற்று இந்த சனி நிற்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். கேது அப்படின்னு சொன்னாலே இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி உபாசனை தெய்வம் அருள் புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித தலை இல்லாத வால் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அடுத்தபடியாக பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும். நெருப்பு ராசி இல்லையா, சிம்மம் என்பது நெருப்பு ராசி. அப்படின்றப்போ பலமான ஒரு தெய்வமாக, பலத்தை காட்டக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு எந்த தெய்வம் பொருந்தி வரும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஒன்று கணபதி, இன்னொரு தெய்வம் ஆஞ்சநேயர். ஆனால் பலத்தை காட்டக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஆஞ்சநேயராகத்தான் இருக்க முடியும். பிள்ளையார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் சாந்த சொரூபியாகத்தான் இருப்பார். இது நெருப்பு ராசி அப்படின்றப்போ பலமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய தெய்வமாக இருக்கணும். அதே நேரத்தில் பிரம்மச்சாரியத்தையும் கடைபிடிக்கக்கூடிய தெய்வமாகவும், மனித தலை இல்லாத வால் இருக்கக்கூடிய தெய்வமாகவும் இருந்தால் தான் அது கேதுவின் சாரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை காட்டும். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஆண் ராசி, நெருப்பு ராசி, கேதுவினுடைய சாரம். இந்த 3 விஷயங்களையும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய அளவில் தடைகளை தாண்டக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மிகப்பெரிய சக்தியாக கூடவே இருந்து காக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த உபாசனை தெய்வம் அவருக்கு வழிகாட்டும். இப்படி தான் நம்ம உபாசனை தெய்வத்தை எடுக்கணும். இன்னொரு முறையும் இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சொன்ன இந்த உபாசனை தெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறையில் ஆண் பெண் என்ற வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்லித்தரப்போகிற 2வது முறையில் ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை பார்க்கணும். ஆண் ஜாதகர் அப்படின்னு சொன்னால் குரு நின்ற இடம் எதுவோ, இந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த குருக்கு 11ஆம் இடம் என்பது என்ன, அந்த 11ஆம் இடத்து அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்து அதுக்குரிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும். பெண்கள் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். சுக்கிரன் நிற்கக்கூடிய ராசி எந்த ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு பாருங்கள். அந்த கட்டத்திலேருந்து 11ஆம் இடத்தை எண்ணி வந்தீங்கன்னா அந்த இடத்திற்குரிய கிரகம் என்ன, 11ஆம் இடத்திற்குரிய கிரகம் என்ன, அந்த கிரகம் நிற்கக்கூடிய வீடு என்ன, அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உபாசனை தெய்வம் என்பது கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசி கட்டம் எடுத்திருக்கேன். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். ஆண் அப்படிங்கிறதுனால குருவை வச்சு தான் நம்ம எடுக்கணும். குரு நின்ற இடத்துலேருந்து 11ஆவது வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த இடத்திற்குரிய அதிபதி சனி. இந்த ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சனி இருக்கார். மிதுனம் அப்படின்றது ஆண் ராசி. அதுக்கப்புறமா இது காற்று ராசியை குறிக்கக்கூடிய இடம். இந்த சனியினுடைய நட்சத்திர சாரம் என்னன்னு அடுத்தபடியாக பார்க்கணும். ஏன்னா இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சனி நிற்கக்கூடிய நட்சத்திரமானது மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்குது. மிருகசீஷம் என்பது செவ்வாயினுடைய சாரம் பெற்று சனி இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். புதன் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல சனி எப்படி அமர்ந்திருக்கின்றார், செவ்வாயினுடைய சாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். புதன் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாள் தான். அதுவும் செவ்வாயினுடைய சாரம் அப்படிங்கிறப்போ கோபம் கொண்ட
ஒரு பெருமாளை குறிக்கக்கூடிய உபாசன தெய்வமாக இருக்கு. அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நரசிம்மர் வழிபாடு என்பது பல வழிகளில் சாதிக்கக்கூடிய சக்தியை இந்த ஜாதகருக்கு தரும். இப்படி தான் பொருள் எடுக்கணும். இந்த ஜாதகருக்கு வேறு ஒரு தெய்வத்தை உபாசன தெய்வமாக காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் சனி நிற்கக்கூடிய வீடானது காற்று ராசி, ஆண் ராசியாகவும் இருக்கு. அப்படின்னா நாமம் போட்ட ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஜாதகருக்கு கருப்பண்ணசாமியினுடைய ஒரு வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பல்வேறு விஷயங்களை வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ஏன்னா கருப்பண்ணசாமி அப்படின்னு சொன்னாலே அவர் குதிரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். காற்று ராசி அப்படிங்கிறதுனால காற்று மாதிரி பறந்து பறந்து வேலை செய்யக்கூடிய கருப்பண்ணசாமியை வழிபாடு செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பல்வேறு விதங்களில் மிகப்பெரிய சக்தியாகவும் இந்த கருப்பண்ணசாமி இருப்பார். சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது செவ்வாய். அதனால்தான் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது புதனுடைய வீடான காற்று ராசியில் இருக்கிறதுனால இந்த இரண்டு தெய்வங்களில் ஒரு தெய்வத்தை உபாசன தெய்வமாக அந்த ஜாதகர் பிடித்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இது ஒரு பெண் ஜாதகி. அவள் பெண் ஜாதகம் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனை தான் பார்க்கணும். சுக்கிரன் நின்ற ராசிலேருந்து 11வது வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா புதன் தான் அதிபதி. இந்த ஜாதகத்தில் புதன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கின்றார். தனுசு அப்படிங்கிறது ஆண் ராசியை குறிக்கக்கூடிய இடம் மற்றும் நெருப்பு ராசி. இந்த புதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூரண நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இது. நெருப்பு ராசி மற்றும் ஆண் ராசியை குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த தனுசு வீடு. சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அழகு, அலங்காரம், பெண், இந்த 3 விஷயங்களுமே குறிக்கக்கூடியதான் சுக்கிர கிரகம். இந்த சுக்கிர கிரகம் நிற்கக்கூடிய வீடானது நெருப்பு ராசி, ஆண் ராசியை குறிக்கக்கூடிய இடம் தனுசு வீடு. அப்படின்னா அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் உக்கிரமான நிலையில் இருக்கணும். ஆனால் ஆக்ரோஷமாகவோ இல்லை பார்க்குறதுக்கு சாந்தமாக இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு அப்படின்னு சொன்னாலே குருவோட வீடு தானே தனுசு வீடு. அப்போ பார்க்குறதுக்கு சாந்த சொரூபியாகத்தான் தெரியணும். ஆனால் அம்மா எப்படி இருக்குன்னா உக்கிரமான ஒரு பெண் தெய்வமாக இருக்கணும். அகிலத்தை காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி. இந்த அகிலாண்டேஸ்வரி உக்கிரமாக இருப்பதால் தான் ஸ்ரீ சக்கரத்தை காதணியாக சங்கராச்சாரியார் அணிவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உக்கிரம் தணிந்து அழகோடு காட்சி தருகின்ற அகிலாண்டேஸ்வரி வழிபாடு இந்த ஜாதகிக்கு உபாசன தெய்வமாக இருந்தால் தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக, உபாசன தெய்வமாக இந்த ஜாதகிக்கு உறுதுணையாக இருப்பாள். இன்றைய வகுப்பில் உபாசன தெய்வத்தை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், 2 விதங்களில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த உபாசன தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நட்சத்திர சாரம் தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திர சாரம் தெரிஞ்சவங்களுக்கு உபாசன தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. உபாசன தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதங்களில் சாதிக்கக்கூடிய சக்தியை இந்த உபாசன தெய்வம் தரும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.